லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இன்றைக்கு சட்டமன்றம் கூடியிருக்கு. அங்கேயுமே எம்எல்ஏவாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. சட்டமன்றம் கூடியிருக்கு. இதில் குறிப்பாக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் அவர்கள் செய்த விமர்சனம், அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அங்கே போனால் தான் எனக்கு என்னென்னு தெரியும், வெள்ளை அறிக்கை விடுவேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு புறம் அவர் பதவியேற்பு விழாவிலிருந்து ஆரம்பத்திலிருந்தே சர்ச்சைகள், அதாவது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் கடைசியாக தள்ளப்பட்டது, அதற்கு உரிய விளக்கம் கொடுக்கணும்னு திருமாவளவன் சொல்கிறாரு. விஜய் முன்னிற்கக்கூடிய அடுத்த சவால் என்னென்னா பெரும்பான்மையை நிரூபிக்கணும், 13ஆம் தேதிக்குள்ளே அந்த பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதவியேற்பு ஆரம்பித்த உடனே பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிறாரு. அவருக்கு ஆதரவு கொடுத்த அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே விளக்கம் கேட்குறாங்க, உரிய விளக்கம் கொடுக்குன்னு கேட்குறாங்க. எடுத்த உடனே பொய் சொல்கிறாருன்னு பல்வேறு சர்ச்சைகளில் மாற்றிருக்கிறார்கள் விஜய் அவர்கள். முதற்கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஆட்சி அந்த பெரும்பான்மை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சர்ச்சைகள் சிக்கிறத எப்படி பார்க்குறது? விஜயனுடைய பதவியேற்பு விழாவே ஒரு அலங்கோலமாக நடந்திருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய காட்சிகள் உணர்த்தின. அதுல ரொம்ப குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளியது பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது என்கிற செய்தி காலையிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்கிறார். இங்கே என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதையே தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்கிற போதும் செய்கிறார்கள். இந்த சமஸ்கிருதத்தில் பாடல், அதன் பிறகு தேசிய கீதம், 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து. தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்கிற போதும் இதையே செய்தார்கள். அப்படி என்று சொன்னால் இவர்கள் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். ஒரு விமர்சனம் எழுகிற போது அந்த விமர்சனத்தை உள்வாங்கி அதை சரி செய்து கொள்வதுதான் ஒரு அரசினுடைய கடமை. ஒரு அரசு அப்படித்தான் இயங்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள் மக்களாட்சி தத்துவத்தில். ஆனால் விஜய் இப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு காது கொடுக்க மாட்டேன் என்கிற ரீதியிலாக அந்த தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்கிற விழாவையும் நடத்தினார் என்று சொன்னால் இவள் திட்டமிட்டு இத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் திருமா போன்றவர்கள் இதற்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது அவர்களுடைய தார்மீக உரிமை. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஜனநாயக அரசியலை வலிமைப்படுத்த வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினுடைய பெரும்பான்மை ஆதரவு, சட்டப்பேரவையில் வேண்டுமானால் பெரும்பான்மை இல்லாமல் போயிருக்கலாம், ஆனா பெரும்பான்மை மக்கள் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கிறது. இதை விட்டுவிட்டு இன்னொரு வழியை தேர்ந்தெடுப்பதோ அல்லது அரசியல் மாச்சரியங்களுக்காக இதை நாம் தடுத்து நிறுத்துவதோ சரியாக இருக்காதுன்னு முதலமைச்சரே அதை விரும்புகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப முதலமைச்சர் விரும்பியதை, நான் முதலமைச்சர் என்று சொல்வது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஏன்னா முதலமைச்சர்னு சொல்லியே பழக்கப்பட்டிருக்கும் இல்லையா, தமிழர்களுடைய முதலமைச்சர் அவர். எனவே திமுக தலைவர் விரும்பியதை அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் பொது உடைமை இயக்கங்கள் செய்தார்கள். காங்கிரசினுடைய நடவடிக்கை இதில் பொருந்தாது. காங்கிரசினுடைய நடவடிக்கை என்பது வேறு. அப்போ உங்க அரசு அமைவதற்கு யாரெல்லாம் துணை நின்றிருக்கிறார்களோ அவர்களே கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பெரும் கடமை விஜய்க்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. இதை கடந்து இன்னொரு செய்தியை பேசியாக வேண்டும். நேற்றைக்கு ஒரு மேடை, நீங்கள் முதலாக பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள். அந்த மேடையில் விருப்பு வெறுப்பின்றி பேசிட வேண்டுமா இல்லையா? நீங்கள் எல்லோருக்குமான முதலமைச்சர் தானே. முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்ட போது என்ன சொன்னார்? மிக தெளிவாக பேசினாரே. எனக்கு வாக்களிக்காதவர்களும் நாம் ஏன் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படுகிற அளவுக்கு நாம் ஆட்சியை நடத்துவோம்னு சொன்னாரா இல்லையா? அப்படி என்று சொன்னால் எனக்கு வாக்களிக்காதவங்களுக்கும் சேர்த்தே நான் நலத்திட்டங்களை செயல்படுத்த போகிறேன், அவர்கள் இந்த அரசால் நன்மை அடைவார்கள், நன்மை அடைகிற போது இந்த அரசுக்கு நாம் வாக்களிக்கவில்லையே என்கிற கவலை உணர்வு அவர்களுக்கு வரும் என்பதை எவ்வளவு நாகரிகமாக அந்த மேடையிலே அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறீர்கள்? அரசு கஜானாவை காலி செய்து விட்டு போயிட்டாருங்கிறீங்க. ஒரு பக்கம் அரசு கஜானாவை காலி செய்து விட்டார்கள் என்கிறார், இன்னொரு பக்கம் கஜானாவை போய் பார்த்தா தான் தெரியுங்கிறார். அப்ப உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டுமே முழுமையாக கிடைக்கல. நீங்க இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. எதுவுமே தெரியாம மேலோட்டமாகவே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு மேம்புல் மேய்வதை போல மேய்ந்து விட்டு நீங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்டுகிற மேடை அல்ல அந்த மேடை. அது அரசியல் கட்சியினுடைய மேடை அல்ல, அரசு விழா அது. நீங்கள் பதவி ஏற்கிற அந்த உன்னதமான மேடையை நீங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்க வேண்டும்? மக்களுக்கு என்ன செய்தியை நீங்கள் சொன்னீர்கள் நேற்றைக்கு? அதுதான் மிக மிக முக்கியமான பார்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். நீங்கள் நேற்றைக்கு பேசியது என்பதே
முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பினுடைய உச்சத்தில் நின்று வசனம் பேசுவதைப் போலவே பேசினீர்கள். எந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மாற்றம் நிகழ்கிற போது அந்த மாநிலம் நிதி மிகை மாநிலமாக விட்டு செல்லப்பட்டிருக்கு, நீங்க சொல்லுங்க. இன்னொன்று தெரியுமா? கடன் வாங்குவதாக சொல்கிறார்கள். எல்லோரும் மேலோட்டமாகவே புரிந்து கொள்கிறார்கள். 10 லட்சம் கோடி கடனாம்னு. இந்தியா என்கிற நாடு எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? சரி, இந்தியாவை கூட நான் விட்டுறேன். வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நாடுகள் அல்லது வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் நாம் துணை நிற்க வேண்டும் என்று கருதுகிற நாடுகள் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? 38,000 லட்சம் கோடி கடனாக வாங்கி இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா என்ன விழுந்துருச்சா? அமெரிக்கா அரசு செயல்படலையா? அமெரிக்காவுல பொருளாதார முன்னேற்றம் இல்லையா? நீங்க முதல் 3 நாடுகள் கடன் கூடுதலாக வாங்கி இருக்கிற நாடுகளை பாத்தீங்கன்னா, முதலாவதாக அமெரிக்கா, இரண்டாவதாக சீனா, மூன்றாவதாக ஜப்பான். அப்ப இந்த நாடுகள்லாம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறது, கட்டமைப்பை வளர்த்து மேம்படுகிறதுங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப தமிழ்நாடும் அதேதான். கடன் வாங்கி இருக்கிறோம், அது திரும்ப செலுத்துகிற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதனாலதான் கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குறவங்க சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா? ஒண்ணும் இல்ல சார். ஜிடிபியை கால்குலேட் பண்றோம். ஜிடிபி கால்குலேட் பண்ணி தான் கடன்களை பெறுறோம். ஜிடிபியை கால்குலேட் பண்றதுங்கிறது மாநிலத்துக்கு ஜிஎஸ்டிபி, மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பின் மூலமாக திரட்டப்படுகிற பொருளாதாரம், அதன் மூலமாக கிடைக்கப்படுகிற அல்லது தயாரிக்கப்படுகிற உற்பத்தி. இதை வைத்து கொண்டுதான் நீங்க கடன் பெற முடியும். அதனுடைய சராசரி அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 28.49% இருக்கு. அப்ப நீங்க 28.49% வரைக்கும் கடன் பெற முடியும். நாம எவ்வளவு தெரியுமா கடன் பெற்றிருக்கிறோம்? 26.34% தான் கடன் பெற்றிருக்கிறோம். அப்போ எவ்வளவு நமக்கு வரம்பு இருக்கிறதோ அந்த வரம்புக்கு உட்பட்டே கடன் பெற்றிருக்கிறோம். அந்த கடனை முறையாக செலுத்துகிறோம். அந்த கடனுக்கு முறையாக வட்டி கட்டுகிறோம். அதற்கு இந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்பை முழுமையாக பயன்படுத்தணும். இவர் என்னமோ புதுசா சொல்றாரு, இது இன்றைக்கு தான் சொல்லப்பட்ட செய்தியா? விஜய் தான் இதை நாட்டு மக்களுக்கு பந்தி வைக்கிறாரா? இது யாருக்குமே தெரியாதா? ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 1 ரூபாய் வருவாய் என்று சொன்னால் அதில் எத்தனை பைசாக்கள் எதற்கு செலவு செய்யப்படுகிறதுங்கிற விவரத்தை முழுமையாக நிதியமைச்சர் சட்டப்பேரவையிலேயே வாசிச்சார். நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்த்தீங்கன்னாலே கிடைக்கும் என்னென்ன செலவினங்கள் ஒரு மாநில அரசுக்கு ஆகுது, ஒரு மாநில அரசினுடைய வருவாய் எவ்வளவுன்னு. 18 பைசா 1 ரூபாயில சம்பளத்துக்கு போகுது. இதை சட்டப்பேரவையில பதிவு செய்திருக்கிறார் நிதியமைச்சர். தமிழ்நாடு அரசே சொல்லிருக்கு. நீங்க ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க? தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்கு, உட்கட்டமைப்புக்கு எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 11 பைசா பயன்படுத்துறோம். முன்னாள் ஊழியர்களுக்கு ஓய்வூதியங்கள், நலத்திட்டங்கள், அதன் மூலமாக அவர்களினுடைய வாழ்வு மேம்படுவதற்கு 9 பைசா செலவு செய்யறோம். புதிய புதிய திட்டங்கள் வகுப்பதற்கு, மானியங்கள் கொடுப்பதற்கு 19 பைசா செலவு செய்யறோம். இதெல்லாம் யார் சொன்னான்னா, போன பட்ஜெட்ல, அதாவது இந்த அரசு அமைவதற்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட் இருக்கு இல்லையா, பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்துல தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் சட்டப்பேரவையிலேயே இதை பதிவு செஞ்சிட்டார். நீங்க ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன நிதி மிகை மாநிலமாக இதை விட்டுட்டு போனாரா? 2011 திமுக என்ன நிதி மிகை மாநிலமாக விட்டுட்டு வந்ததை ஜெயலலிதா அம்மையார் டேக் ஓவர் பண்ணாங்களா? சார், எல்லா நேரங்களிலும் கடன் பெறுவது என்பது இயல்புதான். அந்த கடனை என்ன செய்திருக்கிறார்கள், கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தி இருக்கிறார்கள்? மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணாங்க? கடன் வாங்கியதன் மூலமாகத்தானே செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு அது போக்குவரத்து நெரிசலை தடுத்து நிறுத்தி இருக்கிறதா இல்லையா? அப்போ கடன் பெறாமல் எந்த அரசும் இயங்க முடியாது. உலக வல்லரசு நாடுகளே கடன் பெற்றுத்தான் இயங்கி இருக்கின்றன. இதெல்லாம் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்கீம் அறிவிச்சுட்டு அந்த ஸ்கீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரியாத, கண்ணு கட்டிய தூரம் வரை வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டுக்குள்ள நின்றுட்டு, இது ரொம்ப இருட்டா இருக்கு, முன்னாடி இருந்தவங்க லைட்டு போடலன்னு குற்றச்சாட்டு சொல்றது மாதிரி, எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போன ஸ்டேஜ்ல இருந்து கண்டினியூ பண்ணி தானே சார் மகளிர் உதவித்தொகையை கொடுத்தாரு முதலமைச்சர். அழுதாரா? கூப்பாடு போட்டாரா? தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததை நிறைவேற்றினாரா இல்லையா? தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றினாரா? அப்போ நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்பதை சூசகமாக சொல்கிறீர்கள் என்றுதான் நேற்றைய உரை உணர்த்தியது. மொத்தத்தில் விஜய் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகுந்த தடுமாற்றத்தில் இருக்கிறார். ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சிருவார் சார், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஆதரவு கடிதங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. ஆனா இது எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகும்?
விஜய் இப்படியே முன்னுக்கு பின் முரணாக இல்ல பேசிக்கொண்டு மாத்தி கொள்றாருல, புதிதாக வந்திருக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்திக்கிறாரு. அதாவது இப்ப 500 யூனிட் 200 யூனிட் இலவசம்னாரு. அதுக்கப்புறம் பல்வேறு சர்ச்சைகள் வந்துச்சு. அப்ப 100 யூனிட் இலவசம் இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச்சைகள் வரும்போது உடனே மாத்திக்கிறாரு அதை. அப்போ நீங்க அந்த வந்தே மாதரம் பாடல் ஏன் பாடினீங்க முதல்ல கேட்டதுக்கு வந்து அது வந்து ஆளுநருடைய இதனால நாங்க பாடிட்டோம், திரும்ப வரக்கூடிய இனிமே அரசு நிகழ்ச்சிகளை நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்லி புதிதாக வந்தவர்கள் அடுத்தடுத்து நீங்க சொல்லக்கூடியதை ஏத்து மாற்றத்தை பண்றாங்க இல்லையா? இதை நேற்றுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியேற்ப நான் நேரடி ஒளிபரப்புல பார்த்தேன். அப்போ நீங்க மாற்றலையே அத. அதுவே தானே கண்டினியூ ஆச்சு. நீங்க என்ன மாற்றி இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு இயங்கியல் இருக்கிறது. எல்லோரும் மாநிலமாக கிடந்த நேரத்தில் நாம் நாடு என்று உயரத்தை நிர்ணயித்தவர்கள். இப்போதும் அந்த உயரத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமேயானால் அதை நோக்கி பாய்வதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்கிற நிலையிலேயே இருப்பவர்கள். அதனாலதான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் ரொம்ப தெளிவா சொன்னாரு, தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னார். இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, நீ எதையுமே என் மீது திணிக்க முடியாது, என் மாநிலம் எல்லாவற்றிலும் தனித்து செயல்படும்ன்றதுதான். ஆனா நீங்க நேற்றைக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்தீங்க. ஜனவரி மாசமே ஏதோ ஜியோ வந்துருச்சு டெல்லியில இருந்து, இப்படிதான் பாட்டு போடணும், இப்படிதான் வந்து அரசு நிகழ்ச்சிகளை துவங்கணும், இப்படிதான் அரசு நிகழ்ச்சிகளை. டெல்லியில இருக்கிறவன் யார் சார் முடிவு பண்றதுக்கு அரசு நிகழ்ச்சிகளை எப்படி நடத்தணும்னு? மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தது மாநில சுயாட்சி என்கிற சுடரை ஏந்தி பிடிப்பதற்காக. நீங்க பெரியார சொல்லாம ஓட்டு கேட்டு இங்க வந்திருக்க முடியாது. திராவிட இயக்க கருத்தியலை பேசாம இங்க வர முடியாது. கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு நாங்க ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனா நீங்க கழகம்னு பேர் வச்சதுனாலதான் உங்களுக்கு புதிய நம்பிக்கை கிடைத்தது. புதிய வாக்காளர்களினுடைய வாக்குகளை நீங்கள் கவர முடிந்தது. அப்போ தமிழ்நாட்டினுடைய அந்த வேகத்துக்கு ஏற்ப போய் தான் நீங்க வந்து வாக்குகளை அறுவடை செய்து வந்திருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய திசை வழி போக்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு மாத்தலாம்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்னு நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசியதாக வரலாறு உண்டா? நேற்றைக்கு நீங்கள் பேசிய பேச்சு ஒட்டுமொத்தமாக அபத்தத்தின் உச்சம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமியவே நீங்க விமர்சிக்கிறீங்க. நான் தப்புன்னு சொல்லல, எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் வெளிப்படையா அங்க இருக்கிறாரு, இல்ல. வெளிப்படையா இருக்கிறாரு. மற்றவங்க போல நான் வந்து மறைஞ்சு போக மாட்டேன், எடப்பாடி விமர்சிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா நான் ஒன்று தேவ தூதன் இல்லை, உடனடியாக எல்லாத்தையும் செய்யறதுக்குன்னு ஒரு வெளிப்படைத்தன்மையோட பேசுறாருன்னு அதை எடுத்துக்கலாம் இல்லையா? சார், இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் தேவதூதர்களா? எடப்பாடி பழனிசாமி என்ன வானத்திலிருந்து குதித்து வந்தவரா? அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்ன 7 வானத்தை புலந்து கொண்டு வந்தவரா? எல்லோரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். யாரும் தேவதூதன் இல்லை. நீங்க வேண்டுமானால் தேவதூதன் என்று உங்களை நீங்களே நினைத்துக் கொள்ளலாம், அல்லது உங்களுடைய தொண்டர்கள் உங்களை அப்படி கருதலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ன செய்யணும்? முதல்ல தேர்தல் வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றணும்? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்ன வியூகங்களை வகுக்கணும்? அதை தானே நீங்க முதல்ல பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்த உடனேயே அழுவதாக நான் புரிந்து கொள்றேன். அழுகாட்சியாகவே நீங்க காட்சி அளிக்கிறீங்க. உங்களால் முடியாது என்பதை இன்னொருவர் மீது இறக்கி வைக்கிறீர்கள். ஒரு முடிந்து போன அரசை, வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு அரசை கஜானாவை காலி பண்ணிடுச்சு. எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுன்னு நான் கேட்கிறேன். என்ன தவறாக பண்ணீங்க? வாங்க, என்கொயரி வைங்க. கடந்த காலத்துல அரசு என்ன தவறு செய்திருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரி. ஆனா நீங்க முதல் நாளிலேயே ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்னு கேட்கிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா? கஜானா காலிங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன். எந்த அடிப்படையில் கஜானா காலின்னு நீங்க சொன்னீங்க? அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாக மக்கள் பயனடைஞ்சாங்களே, அது எந்த லிஸ்ட்ல வருது? எதை வைத்து செய்ய முடியும்? முன் தேதியிட்டு பணம் கொடுத்தாரு இல்லையா? சரி, தேர்தலுக்கு கொடுத்ததாகவே நீங்க வச்சுக்கோங்க. தேர்தலுக்காக தான் 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஸ்டாலின், ரைட். மக்களுக்கு கொடுத்தது எந்த கணக்குல வரும்? வீட்டுக்கு அவர் எடுத்துட்டு போல, மக்களுக்கு தானே சார் கொடுத்தாரு. போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குகிறது, சரி, வைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குது. ஆனா 5 ஆண்டு காலமும் கட்டணமில்லாத பேருந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி ஓடிக்கொண்டே இருக்கா இல்லையா? இன்னைக்கும் ஓடுதா இல்லையா அந்த பேருந்து? அப்ப அதற்கான வியூகங்களை வகுத்தது எங்கிருந்து? அந்த கஜானாவில் இருந்து தானே.
அப்ப அந்த கஜானா எதற்கு பயன்பட்டது என்பதையும் நீங்க சொல்லணும்ல. கஜானா காலி ஆயிடுச்சு. ஓகே, காலி ஆயிடுச்சு. எதுக்கு காலி ஆச்சு? மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்கு காலி ஆயிடுச்சா? திமுக அமைச்சர்கள் சொத்து வாங்குவதற்காக காலி ஆயிடுச்சா? அப்படி ஒரு ஆதாரத்த நீங்க சொல்லுங்க. அப்படி ஆதாரம் இருந்தா நீங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நீதிமன்றத்துல அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுங்க. உளறக்கூடாது. முதல் நாளில் நீங்கள் எல்லோருக்குமான முதலமைச்சராக வெளிப்பட்டிருக்க வேண்டும். நீங்க வெளிப்படைத்தன்மையோடு இருக்கீங்களா? வெளிப்படைத்தன்மையோடு இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு நெடிய விவாதம். நீங்க பனையூர் பங்களால வெளிப்படைத்தன்மையோடு இருந்தது, கேரவன்குள்ள வெளிப்படைத்தன்மையோடு இருந்தது, வாக்கு கேட்டு போனா மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மையோடு இருந்தது. இதெல்லாம் நீங்க எத்தனை இடங்கள்ல வெளிப்படைத்தன்மையோடு இருந்தீர்கள்ங்கிறத பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க பட்டியல் போட முடியாது. அதனால வெளிப்படைத்தன்மையோடு விஜய் இருந்தாருங்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் எப்போதுமே திரைமறைவுக்குள்ளாகவே இருந்திருக்கிறார். கேரவன்குள்ளேயே இருந்து அவரை அவரே செதுக்கி கொண்டதாக சொல்கிறார்கள். அவர் செதுக்கிக்கிட்டாரா செதஞ்சு போனாரான்றதை இனிமேல் தான் நாம பார்க்க போறோம். மொத்தத்தில் விஜய் நேற்றைக்கு மேடையில் வெளிப்பட்டது என்பது ஒரு அநாகரீகம். ஒரு முதலமைச்சர் இப்படி வெளிப்படக்கூடாது. இதுவரை எந்த முதலமைச்சரும் அப்படி வெளிப்படல. நீங்க அத அரசியல் கட்சியினுடைய மேடையாக நேற்றைக்கு நீங்க மாத்திட்டீங்க. அரசியல் கட்சியினுடைய மேடையாக மாத்தாதீங்க. சட்டப்பேரவையிலாவது நீங்க நீதமாக முதலமைச்சர் போல செயல்படுங்க. அங்கேயும் நீங்க இந்த மாதிரி வசனங்களை பேசிடாதீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, தவறிலிருந்து பாடம் கற்கிறார் விஜய். பாப்போமே சட்டப்பேரவையில எப்படி விஜய் வெளிப்படுறார். இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி போய் வணக்கம் சொல்றாரு சார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கர்த்தசிக்கு பதில் வணக்கம் சொல்ல சார். உங்க நேர்காணலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் பாக்குறேன் சார் டிவில. அப்ப எப்படி சார் தவறிலிருந்து அவர் திருந்திக் கொண்டதாக நாம பொருள் கொள்ள முடியும்? விஜய் தவறுகளிலிருந்து திருந்துகிற நபர் அல்ல. தொடர்ச்சியாக தவறுகளை செய்கிற நபராக வெளிப்படுகிறார். அவ்வளவுதான். இப்போ அவருடைய நடவடிக்கைகள் குறித்த ஒரு விமர்சனம் வருது. அதாவது ஆளுநர் இருக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கிறாரு. ஆளுநர் போனதுக்கப்புறம் அந்த அவருடைய ஸ்பீச் ரொம்ப பயங்கரமான ஒரு விமர்சனம். அது மட்டுமல்ல, கோட் சூட் அணிந்து வந்திருக்கிறாரு. இப்போ நேற்று சரி பதவி ஏற்கும்போது அணிந்து வந்தார். இப்போ சட்டப்பேரவைக்கும் கோட் சூட்டோடு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதுபோல் அப்புறம் அந்த வந்தே மாதரம் பாடலை மாற்றாதது, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி போய் சேரும்? இது ஒரு இளைப்பொருள் இளைஞர்கள் வந்து இதை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா முன்னாடி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போ வந்து இளைஞர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. இது சரி, ஒன்றிய அரசோட ஒத்து போகிறது தான் சரி, இதில் பாடுறதுனால என்ன தப்பு, அதுவும் நம்மளுடைய பாடல் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்களா இளைஞர்கள்? அதை தான் தாவேக்காவும் அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறது? இல்ல, விஜய்க்கு மோடி மாடல். நீங்க மோடி விதவிதமாக கோட் அணிந்து கொண்டு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய்க்கு ஷூட் அணிந்து கொண்டு போறாரு இல்லையா? அந்த மாடலில் வந்தவர். நேற்றைக்கு சொல்றாரு, ஏழைகளுடைய வழி எனக்கு தெரியும், ஏழைகளுடைய பசி எனக்கு தெரியும். இவர் பார்ன் வித் கோல்டு ஸ்பூன் சார். இவருக்கு ஏழையுடைய பசி எல்லாம் தெரியாது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். கோட் சூட் அணிந்து கொள்வது அவருடைய உரிமை. நல்ல மிடுக்கான உடை அணிந்து கொள்ள. நானே உடைய ரொம்ப கவனமாக செலுத்த வேண்டும் என்று எல்லோருக்கும் அறிவுறுத்துகிறவன். நல்ல உடைய உடுத்துங்க. நல்ல பளிர் என்கிற உடை. உங்களுடைய உடைதான் உங்களை தீர்மானிக்கும். உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை உங்க உடைதான் காப்பாத்தி கொடுக்கும்னு நானே சொல்ற ஆள் தான். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு உடை ரொம்ப அவசியம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அண்ணா நைலான் வேட்டி அணியணும்னு சொல்லி எடுத்து ராணி அம்மையார் கொடுத்தாங்க. அண்ணாவுக்கு புற்றுக்கட்டி அகற்றப்பட்டிருந்தது. அந்த காயம் நூல் வேட்டி, தறியில் நெய்யப்பட்ட வேட்டி அணிந்து கொண்டால் அந்த உராய்வு ஏற்படும். பாலிஸ்டர் வேஷ்டி, நைலான் வேஷ்டின்னா கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். அது அந்த தோல் மீது பட்டால் காயம் ஏற்படாதுன்னு சொல்லி எடுத்துட்டு ராணி அம்மையார் கொடுத்தாங்க. என்ன ராணி, புதுசா இருக்கு இந்த வேட்டி, நான் எப்போதும் கட்டுற வேட்டி இல்லையேன்னாரு அண்ணா. அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு அந்த காயம் ஏற்பட்டிருக்கு, அதுல உராய்வு ஏற்பட்டுறக்கூடாது, அந்த நூல் வேட்டியா இருந்தா உராய்வு ஏற்படும், அந்த வலி உங்களுக்கு பொறுத்துக்க முடியாதுன்னு தான் அண்ணா சொன்னாரு. ஒரு நெசவாளன் ஒருவேளை கஞ்சி குடிப்பதற்கு நான் வலியை தாங்கிக் கொள்ள மாட்டேனா, அந்த நூல் வேட்டியே எடுத்துட்டு வான்னு சொன்னார். அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான பண்புன்றேன் நான். நீங்க அதுக்காக கோவணத்தோடு வாங்கன்றத நான் சொல்லல. நீங்க ஏழைகளின் தலைவன் சொல்லிட்டு சூட் அணிந்து கொண்டு வர்றீங்க. அப்ப நீங்க யாருங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீங்க ஏழைகளின் தலைவன் சொல்லாதீங்க. நான் ஒரு கார்ப்பரேட் சார். நான் இப்படிதான் சார் இருப்பேன். சூட் அணிந்து கொண்டுதான் சார் இருப்பேன். உடை உங்கள் உரிமை. நீங்கள் எதை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். ஆனா நீங்க மோடி மாதிரி உடை அணிந்து கொண்டு நான் ஏழைன்னு சொல்லாதீங்க. மோடி இதைத்தான் செய்தார். மோடி மாடல்ல நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றேன் நான். அதை விட முக்கியமான செய்தி ஒண்ணு நீங்க கேட்டீங்க. அந்த வந்தே மாதரம் பாடல் பாடுவதுல என்ன தவறு இருக்கு? வந்தே மாதரம் பாடக்கூடாதா? நம்ம நாட்டை புகழ்ந்து பாடுவது தானே. தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் யாத்து தந்தது தானே.
அது இந்த தேசியத்தினுடைய பாடல் அல்லவா, இந்தியாவினுடைய பாடல் அல்லவா, நாட்டுப்பண் அல்லவா, எல்லாம் சரி. இதுவரைக்கும் ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்தோடு துவங்கி தேசிய கீதத்தோடு முடிப்பது. வந்தே மாதரத்தை கடைசியாக முடிக்கிறப்ப நீங்க போட்டுக்கங்க, தப்பு இல்ல. ஆனா தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தானே இதுவரை துவங்கி இருக்கோம். இப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்க ஏன் 3வதாக கொண்டு போறீங்கன்னு நான் கேட்கிறேன். தமிழுக்கு ஏன் 3வது இடம்? நேற்று அன்னையர் தினம். அன்னையர் தினத்தில் அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள். அன்னை தமிழுக்கு 3வது இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள். வரலாறு உங்களை மன்னிக்குமா? எவ்வளவு பெரிய தவறு! வரலாற்றுல நீங்க விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற அன்று என்று திருப்பி பார்த்தால் தமிழுக்கு 3வது இடத்தை முதல் நாளிலேயே கொடுத்தவர் விஜய்ங்கிற இடத்துக்கு நீங்க போனீங்களே, இது சரிதானான்னு கேட்கிறேன் நான். இயல்பாக இதற்கு சரிதானே, தப்பு இல்லையே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டா தமிழ் என்ன நிலைக்கு ஆளாகும் என்பதை அந்த மனநிலைக்கு வந்தவர்கள் சிந்திக்கணும். ஏன் நேற்றிலிருந்து எதிர்ப்பு குரல்? எதற்காக பதைப்பு? அன்னை தமிழுக்கு 3வது இடமான்னு மொழிக்காக உயிரை விட்டவர்கள் உள்ள ஒரே இனம் தமிழினம் தான் சார். மதத்துக்காக புத்த பிக்ஷுக்கள் உயிரிழந்து போனதாக வரலாறு பார்க்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு மொழிக்காக தன்னை தீயிட்டு கொளுத்தி நஞ்சுண்டு மாண்டு தன்னையே போர்க்கருவியாக மாற்றி அன்னை தமிழ் உயர வேண்டும் என்பதற்காக அன்னை தமிழ் வாழ்க ஆதிக்க இந்தி ஒளிகன்னு உயிரை மாய்த்து கொண்ட இனம் எதுன்னு கேட்டா தமிழினம் தான். அப்ப தமிழுக்கு அமுதென்று பேர் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். எங்க உயிரை விட பெருசு அது. அதை நீங்க 3வது இடத்துக்கு கொண்டு போறீங்க. அது எப்படி இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியும்னு நான் கேட்கிறேன். இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு வரலாற்று பிழை என்பதை தாண்டி அதை தெரிந்தே செய்திருக்கிறார் விஜய். அதனாலதான் நான் சொன்னேன், தற்காலிக சபாநாயகர் பதவி ஏற்கிற போது அதை திருத்தி கொள்ளாமல் இங்கே ஒலித்த அதே அலைவரிசையில் அங்கேயும் ஒலித்தது. ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம், அடுத்து நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம், 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அப்போ திருத்திக் கொள்வதற்கு நீங்கள் தயாரில்லை, அதற்கு சப்பை கட்டுகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு உங்களுக்கு உரிய இடத்தை மிக விரைவில் தந்துவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.